எல்லோருக்கும் அடியன் சித்தனின் பணிவான வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் பதிவு ரீச்சா பாஸ்கரன் என்ற புலிகளின் பினாமியை பற்றித்தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள்ளே செல்வோம். ரீச்சா பாஸ்கரன் என்பவர் புலிகளின் 40% சொத்துக்களையும் பணத்தையும் வைத்துள்ள பினாமி. இலங்கை தமிழரான ரீச்சா பாஸ்கரனை லைக்கா பார்ட்னராக புலிகள் நியமித்தனர். பாஸ்கரன் புலிகளின் பணத்தில் லிபராவை உருவாக்கினார். பின்னர் லிபராவின் லாபத்தில் ஐபிசியை வாங்கினார். இதன் பின்பு சிறிதரனின் தம்பியுடைய லங்கா சிறியையும் தமிழ்விண்ணையும் வாங்கினார். அதில் தமிழரசு கட்சியில் பாராளுமன்ற ஆசனத்துக்காக சிறிதரனை புழுகி எழுதினார். அத்துடன் சிறிதரனை தமிழரசு கட்சியின் தலைவராக்க 10 மில்லியன் பணம் கொடுத்தார். அந்த பணத்தில்தான் கட்சி கிளை உறுப்பினர்களை வாங்கினார் சிறிதரன். நினைத்தது நடக்காதால் சிறிதரனை தலைவராக்காத தரப்புகளை விமர்சித்து எழுதினார் பாஸ்கரன். தற்போது ரீச்சா பாஸ்கரனிடம் வடக்கின் பல ஊடகங்களை தனது பிடியில் வைத்து தனது அரசியல் வியாபார வேலைகளை முன்னெடுத்து வருகிறார். சிறிதரன் லைக்கா தலைவர் சுபாஸ்கரனுடன் இணைந்து சங்கு கட்சிக்கு வேலை செய்தார். அதனால் பல கோடி பணம் கைமாறப்பட்டது. இந்த கோபத்தில் ரீச்சா பாஸ்கரன் சிறியோடு இருந்த நெருக்கம் உடைந்தது. அத்துடன் அரசியல் கனவும் பறந்தது. புலிகளின் பணத்தில் முதலிட்ட பாஸ்கரன் முன்னாள் போராளிகளுக்கு தனது இலாபத்தில் எப்போதுமே உதவியது இல்லை. மாறாக முன்னாள் போராளிகளுக்கு உதவுவதாக வீடியோக்கள் எடுத்து தனது ஊடகங்களை பிரபலப்படுத்தியவாறு புலம்பெயர் மக்களிடமே உதவி கேட்டார். தன் பணம் விடுதலை புலிகள் பணம் என்று நிரூபிக்க சொல்லி பாஸ்கரன் அடிக்கடி சவாலும் விடுவார். அப்படி நிரூபித்தால் நிரூபிக்கும் நபருக்கு தனது முழு சொத்தையும் எழுதி வைப்பேன் என்றும் கதை விடுவார். நிரூபிக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். அதை பாஸ்கரனும் நன்கு உணர்ந்திருந்தார். ஏனெனில் விடுதலை புலிகள் தனது சொத்துக்களை தனியார் பேரில் தான் வைத்திருந்தார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மை. பாஸ்கரன் அவருக்கு இங்கிலாந்து வெஸ்ட் மினிஸ்டர் ரோட்டில் வீடு ஒன்று உள்ளது. ஆனால் இவர் முன்பு ஒரு காலத்தில் யாழ்ப்பாணத்தில் உள்ள வடலி அடைப்பு என்னும் இடத்தில் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவர் ஆவார். ஆனால் இன்று புலிகளின் 40% பணம் ரீச்சா பாஸ்கரனிடம் உள்ளது. அந்த பணத்தில் ஊனமுற்ற போராளிகள் மற்றும் மாவீரர் குடும்பங்களுக்கு சிறிய உதவிகளை ஏனும் செய்ய முன்வர வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அடியேன் சித்தன். நன்றி, வணக்கம்.